இந்திய கொண்டு வராதீங்க, சமஸ்கிருதத்தை கொண்டு வராதீங்கன்னா அதை செய்வாரா? தமிழ்நாட்டை ஏமாத்தலான்னு நினைக்காரு. 3 தடவை இல்லை, அவர் 33 தடவை இங்கே வந்தாலும் அவர் நினைக்கிற மாதிரி பிஜேபியை கொண்டு வந்து இங்கே பதிக்க முடியாது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனி சின்னத்தில் தான் போட்டியிடும். திரைப்படங்களை பார்த்து கொஞ்சம் இளைஞர்களுக்கு அதன் மேலே ஒரு விருப்பம் வந்திருக்கு. அப்படி அவங்க நிறைய போகிறாங்க. அது தேர்தலில் ரிசல்ட்டில் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குற அளவுக்கான தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தாது. அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால நான் இணையம் போல உயர்ந்திருக்கேன். ஆனால் பாதாளத்துக்கு போயிட்டேன். கொஞ்சம் பொறுக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் நான் என்ன பேசுனேங்கிறத அதை போட்டுட்டு இதை போடுற அந்த பத்திரிகா தர்மம் பத்திரிகைகளுக்கும் இல்லை, தொலைக்காட்சிகளுக்கும் இல்லை. நான் 5 நிமிடம் விளக்கம் சொல்லி ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு டேக் திஸ் டெசிஷன் சொல்லி சொன்னதை எந்த டிவியும் எந்த பத்திரிகையும் வெளியிட தயாராக இல்லை. அவங்களுக்கு அதே இது போயிருக்கு. இதை கட் பண்ணி போடுறாங்க. என்னை சுற்றி தலைமை நிர்வாகிகள் பின்னால் திமுகவிலே போய் சேர்ந்தவங்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிட்டு குமுதம் கருத்து கணிப்பில் 201 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, 1 சீட்டு கூட டிஎம்கே ஜெயிக்காது, நம்ம 1 சீட்டு கூட வர முடியாது, கட்சி எதிர்காலம் இதோட பாழா போகும், இப்போ கூட்டணியில் போனால் 25 30 எம்எல்ஏ ஜெயிக்கலான்னு ஐ வாஸ் ப்ரெஷரைஸ்டு பை ஆல் மை சீனியர் கலீக்ஸ். அந்த தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை சொல்லிட்டு அந்த நிர்பந்தத்தில் அந்த தவறான முடிவை எடுக்க நேர்ந்ததுன்னு சொன்னேன். அந்த தவறான முடிவிலிருந்து பொருந்திருக்காங்க. நான் அதை விளக்கம் சொல்லிட்டேன். நான் நிர்பந்திக்கப்பட்ட அந்த நிர்பந்தத்துக்கு நான் உடன்பட்டிருக்க கூடாது. அதை நான் விளக்கமாக சொன்னேன். அப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒரு காலத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பிறகு அந்த முடிவை மாற்றிக்கிறாங்க. நாங்கள் 9 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு திராவிட இயக்கத்தை பாதுகாக்கணும்னா திமுக கழகத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதியான பலம், ஒரு அன்ஷேக்கபிள் ஸ்டேட், பெருசா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரொம்ப உறுதியானவங்க, திமுகவோட உடன்பாடு வைப்பதுன்னு சொல்லி முடிவெடுத்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரை ஒரு இம்மியளவு நெருடலும் அதில் ஏற்பட்டு விடாமல் நானோ எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களோ கருத்துக்கள் சொல்வதிலே மிக விழிப்பாக இருந்து வருகிறோம். ஆகவே எடுத்த முடிவில் இனி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் திமுகவை ஆதரிப்பதுங்கிற முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. கடந்த காலத்தில் திமுகவே பிஜேபியோட கூட்டு வச்ச கட்சி தான் 99. ஆகவே அதை பழச சொல்லும் போது இந்த ஒரு போர்ஷனை மட்டும் அவுட் ஆஃப் டெக்ஸ்டா எடுத்து டிவி பூரா ரொம்ப ஃபிளாஷ் பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பேரையே அவங்க சொல்றது கிடையாது, இதையாவது சொல்றாங்களேன்னு என் பேர் அப்படியாவது வருதுன்னு நான் நினைச்சிட்டு. இதுதான் விளக்கம். மாண்புமிகு பிரதமர் இருக்காரே, பெரிய தந்திரசாலி, பெரிய ஆள். எப்படி ஆள்னா, எப்படி ஜனங்களை ஏமாத்துறதுங்கிறத எவனும் அவரை கற்றுக்கிட முடியாது. எனக்கு அவர் ரொம்ப நல்ல பழக்கம், எனக்கு நல்ல நண்பர். அவர் பாரதியார் பாட்டை இந்தியில் எழுதி, திருக்குறளை இந்தியில் எழுதி, சங்க இலக்கியத்தில் புறநானூற்றிலிருந்து 2 வரியை இந்தியில் எழுதி அதை கொண்டு வந்து சொல்லி தமிழர்களுடைய கடந்த காலத்தை பற்றியெல்லாம் சிலாயிச்சு பேசுறது. இவ்வளவும் இந்தியை கொண்டு வராதீங்க, சமஸ்கிருதத்தை கொண்டு வராதீங்கன்னா அதை செய்வாரா? தமிழ்நாட்டை ஏமாத்தலான்னு நினைக்காரு. 3 தடவை இல்லை, அவர் 33 தடவை இங்கே வந்தாலும் அவர் நினைக்கிற மாதிரி பிஜேபியை கொண்டு வந்து இங்கே பதிக்க முடியாது. Prime Minister will be terribly disappointed after the election results. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனி சின்னத்தில் தான் போட்டியிடும். So now you have get the reply. ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, போட போறது கிடையாது டிவியில பேப்பர்லையோ. நான் ஏர்போர்ட்ல 15 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்குறீங்க, பொறுமையா சொல்றேன். அதுல ஒரு பரவாயில்ல, ஒரு 3 வரி 4 வரி போட்டுறான். சிவசேனா தலைவரும்
இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கூட்டணிக்கே திமுக கழகத்தின் தலைவர் நமது மாண்பு முதலமைச்சர் தலைமை ஏற்கணும் சொல்லி மகாராஷ்டிரத்திலிருந்தும் வேறு மாகாணங்களிலிருந்தும் குரல் வருதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு திமுக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. திராவிட மாடல் கவர்மெண்ட் நடத்துற ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு தலைமை ஏற்கணும்னு சொல்லி வேறு மாநிலங்களில் உள்ளவர்கள் சொல்வது திமுகவுக்கு பெருமை. கூட இருக்கிற நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படி சொல்றதை கேட்டு. யார் மாறா அதிமுக முகாமுக்கு? இல்ல அதிமுக முகாமுக்கு யார் மாறா? அதெல்லாம் ஒரு ஒரு சதவீத தாக்கத்தை கூட ஒரு சதவீத தாக்கத்தை கூட திமுகவுக்கு ஏற்படுத்தாது. அவங்கவுங்க விருப்பம் கட்சியில் போய் சேர்றாங்க. அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்புகிறேன். பாராட்டல. அவர் காமராஜரை பத்தி பெரியாரை பத்தி எல்லாம் பேசுறாரு. இளைஞர்கள் போறவங்களுக்கு அப்படியாவது காமராஜரை பத்தி பெரியாரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிற ஆசை வந்தா நல்லதுதானே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார். அவர் 15% ஓட்டு வாங்கக்கூடும் விஜய் அப்படின்னு அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார். அவர் முதல் தடவை எம்பி, ரொம்ப ஜாக்கிரதையா வேலை செய்யறாரு. நல்ல ரேப்போர்ட் வச்சிருக்காரு. தொகுதிக்கு அவரளவுக்கு யாரு செய்யலன்னு பேர் வாங்கியிருக்கிறாரு. அதனால யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நிதானமா பதில் சொல்லியிருக்கிறாரு. அதை பொறுத்த மட்டும் அவர் முதிர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னைய கேளுங்க, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பதில் சொல்லுவேன். அதாவது இந்த திரைப்படங்களை பார்த்து கொஞ்சம் இளைஞர்களுக்கு அதன் மேல ஒரு விருப்பம் வந்திருக்கு. அப்படி அவங்க நிறைய போறாங்க. அது தேர்தலில் ரிசல்ட்ல அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற அளவுக்கான தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தாது.